அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அடுத்து என்ன சொல்கிறான்னா, ஒரு அற்புதமான விஷயந்தான். ஒரே செட்டில் எல்லா நட்சத்திரங்களுக்கும் நாம் முடித்தா தான் என்ன சொல்கிறான்னா, அப்படியே பெண்டிங் விழுந்துருது. விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு டாபிக் கிடைச்சா பேசிடுவோங்கிறதுக்கு உண்டான எண்ணம் இல்லை. 4 நட்சத்திரங்களுக்கு 4 விதமான நட்சத்திரங்களுக்கு பதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ரோகிணி வரைக்கும் சொல்லியாச்சு. அற்புதமான நட்சத்திரம் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எப்படி வதம் இருக்கும்? உங்களுக்கு செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி. மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு வதம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் பூரம். யார் ஒருவர் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் கணவன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமும் உடையவர் உங்களை என்ன சொன்னான்னா முரட்டுத்தனமாக டீல் பண்ணக்கூடியவராக இருக்கும். ஏன்னா இந்த மிருகசீரிடம் குரு சாபம் பெற்ற ஒரு சாத்மீகத்தன்மை உடையது. மிருகசீரிடம் செவ்வாயோடைய நட்சத்திரமாக இருக்கலாம். ஆனால் மிருகசீரிடம் குரு சாபம் பெற்ற ஒரு சாத்மீகமான ஒரு நட்சத்திரம். அப்போ அந்த சாத்மீகமான நட்சத்திரத்திற்கு கணவர் என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக ரசிக்கத்தக்க அளவில் இருக்காது. இந்த செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு ஆணாக இருந்தால் கணவன் தான், பெண்ணாக இருந்தால் மனைவி தான் வாழ்க்கையில் கொள்ளி வைக்கிறவங்க தான். உறுதியாக இதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஏன்னா செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்துட்டாலும் சேர்த்தான் அவர்களுக்கு 7வது நட்சத்திரம் சுக்கிரனிடம் இருந்து சுக்கிரன் யாரு? இல்லாள். அதற்கடுத்து என்ன சொன்னா, கணவரிடமிருந்து அமிர்தத்தை எதிர்பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, இவர்கள் செவ்வாயோடைய நட்சத்திரத்தை வதப்படுத்த வந்தவர்கள். ஆமாம், வதப்படுத்த வந்தவர்களிலே பயங்கரமான, நீங்கள் கொஞ்சம் ரசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் உங்களை தூக்கி சாப்பிடுகின்ற அளவில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. அவங்கள நீங்கள் மாற்றல முடியாது. கர்மா என்ன சொல்கிறான்னு என்ன சொல்லிக்கிறது? செவ்வாய் நீ வீரந்தான், நீ கெட்டிக்காரன், செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் வெற்றி பெற்று விடுவாய், எல்லாத்துலேயும் நீ ஒரு பெரிய கெட்டிக்காரன் தான். கடைசியில் வீட்டுக்கு போனால் என்ன சொல்கிறான்னா ஒன்று அது அப்படித்தான் இருக்கும், கண்டுக்கிடாமல் போயிடணும். கண்டுக்கிட்டோம்னா என்ன சொல்கிறான்னா, வதத்தை ஏதாவது ஒரு விதத்தில் ஆரம்பித்து விடும். இது நீங்கள் எல்லா மனிதருமே நீங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் பாவம். நீங்கள் என்ன லக்கணத்தில் வேணாலும் பிறந்துட்டு போங்க, என்ன ராசியில் வேணாலும் பிறந்துட்டு போங்க, சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி. சுக்கிரன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா 7க்குடையவன் எப்பயுமே பொதுவாக திருமண வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது அங்கே என்ன வரும்னா சுக்கிரனை தான் எடுப்போம். அப்போ என்ன சொல்லலான்னா இந்த சுக்கிரன் உங்களுக்கு மைனஸாக வருவார். அப்போ மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பூர நட்சத்திரம் 7வது நட்சத்திரம் வத நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால், அது செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால், அதாவது கணவருடைய உடன்பிறப்புகளால் இவர்களுக்கு தொந்தரவுகள் கண்டிப்பாக உண்டு. அல்லது தன்னுடைய உடன்பிறப்புகளாலும் தொந்தரவு உண்டு. மண்ணாலும் மனையாலும் தொந்தரவு உண்டு. தொந்தரவும் உண்டு. மண்னா என்னது? நாம் படுக்கிற பூமி, நம்ம வச்சிருக்கிற பூமி தான் மனை. அந்த மனையில் வாழ போயிருக்கோம் இல்லையா? வாழ போயிருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அங்கே அந்த மண்ணுக்கும் மனைக்கும் ஏதோ ஒரு தோஷம் இருந்து, ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்து,
ஒரு சண்டை சச்சரவு, மனக்குழப்பம், பிரச்சனை தன்மைகளை கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ யார் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் கல்யாண வாழ்க்கையில் என்ன சொன்னா பிரச்சனை என்பது கணவனாலோ மனைவியாலோ கண்டிப்பாக உண்டு. இப்படிங்க நீங்கள் தீர்மானமாக எடுத்துட்டு என்ன செய்யணும்னா முருகப்பெருமானுடைய வழிபாடை நீங்கள் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன சொல்லணும் பண்ணி வரத்தான் உங்களுடைய கர்மாக்கள் குறையும். அப்போ நீங்கள் வாழ்நாளில் என்ன சொல்லலான்னா திருமணம் ஆவதற்கு முன்னாடி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், திருமணம் ஆவதற்கு முன்னாடி உங்கள் ஊரில் உள்ள முருகன் கோயிலுக்கு ஒரு வேல் தானம் பண்ணிடும். அந்த வேல் என்ன சொல்லணும் காப்பரில் தான் இருக்கணும். அந்த வேல் ஒன்று தானம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிறந்த இடத்துல இருக்கிற முருகன் கோயில், உங்கள் பிறந்த இடத்துல இருக்கிற சுற்று வட்டாரத்தில் தன்மைகளில் இருக்கின்ற அது ஒரு பிரபலமான கோவிலில் என்ன சொல்லணும் ஒரு முருகனுக்கு வேல் தானம் பண்ணியிருக்கணும். கல்யாணம் முடித்த பிறகு, உங்கள் வீட்டுக்கார இடத்துக்கு வந்த பிறகு, அல்லது கல்யாணம் முடித்த பிறகு என்ன சொன்னால் மாமனார் ஊருக்கு நம்ம ஒரு வந்த பிறகு ஆண்கள் என்ன செய்யும்னா தன்னுடைய மனைவி பிறந்து வளர்ந்த இடத்தில் பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகன் கோவில் இருந்தால் அங்கே ஒரு ஆண்கள் என்ன செய்யணும் வேல் தானம் பண்ணிடணும். தானம் பண்ணிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறான்னா ஆஸ்பத்திரி சார்ந்த விஷயத்திற்கு அடிக்கடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, நோய் நொடி நொம்பலம் பிரச்சனை செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தை அடைந்தே ஆகும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பெண் பிறந்திருந்தால் அவளுக்கு கணவனால் பிரச்சனை. மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஆண் பிறந்திருந்தால் அவனுக்கு தொழிலால் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா இந்த கிட்னி ட்ரபிள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். யோனி சார்ந்த விஷயத்தில், மர்ம உறுப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எப்பவுமே ஒரு கவனம் இருக்கணும். என்ன காரணம்னா சுக்கிரன் என்று சொன்னால் சிறுநீர் தாரைகள் இருக்கு இல்லையா, சிறுநீர் போகக்கூடிய தாரைகள் வழிகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக ஏற்படும். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா அவன் பதத்தை எங்கேயாச்சும் கொடுக்கணும். நீங்கள் சொல்லுவீங்க சார் ஐ எம் ஹாப்பி நோ ப்ராப்ளம் சார் அப்படிம்பீங்க. நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னீங்கன்னா வச்சிருவாங்க. அப்போ எந்த கிரகமுமே அந்த காரகத்துவத்தை ஆக்டிவேஷன் பண்ணி கொண்டு தான் இருக்கும். அதை நீங்கள் மாற்றலாம் முடியாது. அப்போ என்ன சொல்கிறேன்னா இதற்கு ஒட்டு மொத்தத்துக்கு மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு தன்னுடைய வதத்தை போக்கிக் கொள்வதற்காக என்ன செய்யணும், நேட்டாக என்ன சொல்கிறேன்னா பிறந்த இடத்தில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு ஒரு வேல் தானம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பிறந்த அந்த பொன்னெடுத்த ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகன் கோயில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது, இருக்கும். அந்த கோவிலுக்கு நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வேல் தானம் பண்ணீங்கன்னா பொண்ணை எடுத்த ஊரோடைய தோஷம் போகும். நீங்கள் பிறந்த இடத்தோடைய தோஷம் உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சாச்சுன்னா உங்களுடைய வதம் கொஞ்சம் குறையும். இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கண்டிப்பாக செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிருகசீரிடத்தில் ஒரு அம்மா, அந்த அம்மா என்ன சொல்கிறான்னா வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு அந்த வீட்டுக்காரை பற்றி லேசாக ஒரு வார்த்தை எடுத்தால் போதும், உங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னோம்னா அவனை பற்றி பேசாதீங்க டென்ஷன் ஆயிடுவேங்க. அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்கு. இதெல்லாம் ரியாலிட்டி. அதனால் இதுக்கு தீர்வு சொல்லியாச்சு. அதற்கு அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திரம் வதத்தாரையாக வரும் என்று சொன்னால் புதனே வதத்தாரையாக வரும். அப்போ இவன் கல்வியால் கெடுவன். சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பாருங்கள்,
கல்வியால் கெடுவான். என்னையா படிச்சிருக்கேன், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன். என்ன ஓடுது அப்படிமா. சரி, இன்னொருத்தர் போய் பார்த்தோம், சித்திரை நட்சத்திரத்தில். என்ன சார் செஞ்சுட்டு? படிச்சிட்ருக்கேன். என்ன படிச்சுட்டு? வேலைக்கு தான் போயிட்டு இல்லையா, ஏன் திரும்ப படிக்க? ஆமாம், நான் படிச்சிட்ருக்கேன். ஏன்னா அது புதன் தோஷமுடையது. அப்போ அந்த புதன் தோஷமுடையதாக இருக்கிற காரணத்தினால வந்து என்ன சொல்கிறான்னா, புஸ்தகத்தை தலைக்கு அடியில் வச்சு படுத்துருங்க. உங்களுக்கு பிரச்சனையே புஸ்தகம் தான். அந்த புஸ்தகத்தை திரும்ப திரும்ப படித்தவன் பாட்டை கெடுத்தாங்கிற நிலைமெல்லாம் வரப்போகுது. ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி தான். ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய படிப்பால் நீங்கள் வந்து அதிகமான நீங்கள் படிப்பால் விளங்காமல் போகிறீங்கன்னு சொல்லிட்டான். ரெண்டாவது, உங்களுடைய நண்பரால், உங்களுடைய மாமனால், மாமன் உறவு முறையில் இருக்கின்ற எவனையும் சித்திரை நட்சத்திரத்துக்காரன் பகைச்சிக்கிடாது. மாமான்னு கூப்பிட்டேன்னா உனக்கு வந்துருச்சு ஆப்பா அவன் தான். அப்போ சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாமன் உறவு முறையை நம்பாதே. இல்லை மாமன் முறை வேண்டும் என்று சொன்னால் சரிங்க ஐயா, சரிங்க மாமா, சரிங்க மாமான்ட்டு போயிடணும். இல்லைன்னா மாமனே வந்து எதிராளியாகி விடுவார். சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கோர்ட்டு வளாகத்தில் இருக்கின்ற, கோர்ட்டு வளாகம் இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு கோயில் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன கோயில்னாலும் பிள்ளையார் கோயில்னாலும் வச்சுருப்பாங்க. அந்த கோவிலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து புதன்கிழமை ஒரு பூமாலை வாங்கி போட்டுவாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கும் பூமாலைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. சூடி கொடுத்த சுடற்கொடி என்று சொல்லக்கூடிய திருவள்ளூர் ஆண்டாள் அம்மா இருக்காங்க இல்லையா, சூடி கொடுத்த சுடற்கொடி, அவ கையாலே கட்டி வந்து இறைவனுக்கு பூமாலை போட்டவன். அந்த மாதிரி வந்து சுக்கிரனுக்கு வந்து எப்பயுமே பூ வாங்கி கொடுத்தல், சுக்கிரனுக்கு பூமாலை போடுதல். ஆண்களாக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு வெள்ளிக்கிழமை தயவு செய்து ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்துரு, உங்களுடைய தோஷம் போகும். ஆண்களாக இருந்தால் வாங்கி கொடுத்துடலாம் சாமி, பெண்களாக இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. மறிக்குழந்து சென்ட் இருக்குல்ல, எந்த சென்ட், ஜாஸ்மின் மல்லிகைப்பூ சென்ட் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை தயவு செய்து ஸ்ப்ரே பண்ணிட்டு படுங்க, உங்களுடைய தோஷம் போகும். அது ஒரு விதத்தில் உங்களை வந்து என்ன சொல்கிறான்னா நல்லா வந்து ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கும். அதை ரொம்ப வெளிச்சமாக சொல்ல முடியாது. ஆண்கள் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, சுக்கரனுடைய தோஷத்தை போய்க்கொள்வான். பெண்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மல்லிகைப்பூ செண்டை போட்டு வந்து வெள்ளிக்கிழமை இரவு போட்டு படுங்க, வாழ்க்கை தோஷம் போயிடும், தோஷம் கண்டிப்பாக போயிடும். அப்போ எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கோர்ட்டு கேஸு என்று சொல்லக்கூடிய விவரங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. நண்பனுக்காக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. முடிந்தவரை என்ன சொல்கிறான்னா வந்து உபய கலத்தரத்தை வந்து வச்சுக்கிடக்கூடாது. உபய கலத்தரம் என்று சொன்னால் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அழகு போல் பொண்டாட்டி குரங்கு போல் ஒரு வப்பாட்டிம்பாங்க. அது உங்களுக்கு லாய்க்கிட்டு வராது. அடே அப்பா தயலி ஆடு அப்படியே வந்து வாழ்க்கையை வந்து என்ன சொல்லணும் சீரழிச்சிருவாங்க. ஏன்னா வதம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் புதன் தோஷமுடையதாக இருக்கிற காரணத்தினால ஏதாவது ஒரு சின்ன செல்ஃபோன் மூலமாகனாலும் உங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவு வந்து அந்த தொந்தரவை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களை என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு பட்டம் கட்டி விடுவார்கள். அதனால் நீங்கள் தயவு செய்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அடுத்த வீட்டு தோட்டத்து மல்லிகைப்பூக்கு ஆசைப்படுவதற்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு தகுதி கிடையாது. ஓகேவா? அதுக்கடுத்து அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வதத்தாரையாக வருவது பரணி நட்சத்திரம் தான் வரும். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவர்களுடைய தோஷம் என்னவாக இருக்குன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மேசராசியில் இருக்கிற பரணி நட்சத்திரம், மேசராசியில் இருக்கிற பரணி நட்சத்திரம் இவர்களுக்கு இந்த சித்திரை அவிட்டம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இவர்களுடைய மனைவி தர்ம பத்தினியாக வரும்.
அந்த பாக்கியம் இவங்களுக்கு தான் உண்டு. இவங்க வாயை வந்து என்ன சொல்லணும், அப்படி இப்படி வாயகை திரும்பிக்கிட்டு இருப்பானுங்க. யார் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் 7க்குடைய சுக்கிரன் வந்து என்ன சொன்ன தர்மத்திரிகோணத்தில் போய் இருக்கின்ற காரணத்தில், மேசம், சிம்மம், தனுசில் போய் அந்த நட்சத்திரங்கள் இருக்கிற காரணத்தில் இவர்களுக்கு வருகின்ற மனைவி அல்லது கணவன் அந்த மனிதனை அதாவது தர்ம பத்தினின்னு சொல்கிற மாதிரி அந்த ஆதிபத்தியத்தில் இருப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க. இதில் இவங்க வந்து என்ன சொல்லணும், தான் பொட்டாட்டி நல்லபடியாக நம்பலாம். என்ன காரணம்னா அது வந்து அந்த நட்சத்திரம் இருக்கிற இடம் வந்து தர்மத்திரிகோணத்தில் இருக்கு. அப்போ தர்மத்திரிகோணத்தில் இருக்கிறவங்க நல்லா யோசனை பண்ணி 1க்கு 4 தடவை யோசனை பண்ணி தான் எந்த தவறுகளுக்கும் போவாங்க. இது உண்மை. அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் என்ன சொன்னால் உத்தரவாதம் வந்து கேரக்டரில் சொல்ல முடியாது. உத்தரவாதம் கேரக்டரில் சொல்ல முடியாது. காரணம் வந்து என்ன சொல்கிறான்னா அது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் போய் பிறந்துருச்சு. அப்போ வந்து என்ன சொல்லலான்னா இவர்களுக்கு கொடுக்கு என்று சொல்லக்கூடிய தேள் கொடுக்கு இவர்களுடைய மனைவியே இவங்களை வந்து என்ன சொல்ல நச்சு எடுத்துருவாங்க. அதனால் இவர்கள் பயப்படக்கூடிய ஒரே ஒரு ஆள் என்ன சொல்கிறேன்னா மனைவிக்கு தான் பயப்படுவாங்க. என்ன காரணம்னா, ஒன்று எதுலையாச்சும் ஒன்றில் பட்டினி போட்டுருவாங்க. ஒன்று சோறில் பட்டினி போடுறியா, இல்லது உடலில் பட்டினி போடுவியா, ஏதாவது 2ல் ஒன்று. ஒழுங்காக இல்லைன்னா உனக்கு ஆப்பு நாங்கள் தான், நீ என்னை விட்டு போகவும் முடியாது, உயிரோடு வச்சு கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லுவது யாருக்கு என்று சொன்னால் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருக்கு உயிரோடு வதத்தை அனுபவிக்கணும் அவன் பொண்டாட்டி தான். இதெல்லாரும் நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பிராபலத்திற்குரிய நட்சத்திரம் வந்து செவ்வாய். அவருக்கு சுக்கிரனே வந்து 7க்குடைய நட்சத்திரம் மதமாக வந்து விட்டது என்று சொன்னால் பொருளாதாரத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கும், சிறுபணத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறோம். எங்கேயாவது ஒன்று வந்து என்ன சொன்ன கண்ணை நோண்டி பார்த்துட்டோம்னா என்ன சொன்னான்னா அந்த 7வது நட்சத்திரம் வந்து உங்களை விவகாரத்துக்கு இழுத்துரும். அதனால் கவனமாக இருங்கள். அப்போ இந்த பரணி நட்சத்திரம் சந்திரனுடைய சாபம் பெற்றது. அப்போ யார் ஒரு வீட்டில் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் வந்து மாமியாரையும் அத்தையும் வச்சுக்கிடாதீங்க. சந்திரன் என்று சொன்னால் அம்மா, சந்திரன் என்று சொன்னால் மாமியார். சந்திரன் வந்தாலும் அங்கே பிரச்சனை தான், மாமியார் வந்தாலும் சிண்டு மூட்டி விட்டுட்டு போயிடும், தாய் வந்தாலும் சிண்டு மூட்டி விட்டுட்டு போயிடும். ராத்திரி வந்து உங்களுக்கு சண்டை வந்துடும். என்ன காரணம்னா தாயும் சந்திரன், அதே சமயத்தில் மாமியாரும் சந்திரன். அப்போ வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்த நபர்களுக்கு அந்த மனைவியானவள் யானை மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னாடி போனது அப்படியே மனசில் ஞாபகம் வச்சு 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 ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அன்னைக்கு நீ அப்படி சொன்ன அப்படின்பா. ஏன்னா யானைக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி. ஆமாம், அப்படியே வச்சிருந்து வந்து என்ன சொல்லணும், வச்சு தீட்டிடும். இன்னொரு விஷயம் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த களத்திரஸ்தானமாகிய பரணி நட்சத்திரம், பரணி துரியோதனன் மாதிரி தான். யார் சொன்னதையும் கேட்காது, கேட்கவே கேட்காது. யார் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கீங்களோ அவங்களுடைய மனைவியை பரிச்சித்து பாருங்க. தப்பாக இருப்பதற்கு நான் சொல்றதுல 90% வாய்ப்பு இல்லை. அதுக்கு மாரி உங்களுடைய கொடுப்பனை ஏதாவது நல்லா இருக்குதா அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் அவிட்டத்தில் போய் பிறந்தவர்களுக்கு 7வது வத நட்சத்திரம் துரியோதனன் பிறந்த நட்சத்திரமாகிய இது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பரணி நட்சத்திரமாக, அது வத நட்சத்திரமாக துரியோதனன் பிறந்த நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் இந்த அவிட்ட பரணி நட்சத்திரம் வத நட்சத்திரமாக இருந்து இந்த அவிட்டத்தில் போய் பிறந்தவர்கள் மனைவியை எக்காரணத்தை கொண்டு கிண்டல் கேலி பண்ணது. அங்கே கிண்டல் கேலி பண்ணதுனால தான் மகாபாரத போரே நடந்துச்சு. பண்ணீங்கன்னா பெரிய போர்க்களத்தை உருவாக்கி வந்தன சொன்னா வாழ்க்கையை வந்தன சொன்னா சீரழித்து விடுவார்கள். அப்போ இந்த இதெல்லாம் ஜோதிட சூத்திர சில சொல்லப்பட்டுள்ளது என்பதை விட அறிவு சார்ந்த ஒரு சிந்தனையை வந்து நம்ம சொல்லும்போது இது இப்படி தான் இருக்கும். அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும்
மனைவியே வதமாக வருவாள். இதை தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி காயை நகர்த்தணுமோ என்ன செய்யணும், மனைவிக்கு வெள்ளிக்கிழமை பூ வாங்கி கொடுத்தணும். மல்லிகைப்பூ அந்த தோஷத்தை போகும். பெண்களாக இருந்தால் இரவில் வெள்ளிக்கிழமை என்ன சொல்லணும்னா அந்த மல்லிகைப்பூ செண்டு போட்டுட்டு படுங்க. அது உங்களுடைய தோஷத்தை போக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருகன் கோயிலுக்கு வேல் தானம் பண்ணணும். பிறந்த இடத்தில் ஒன்று, புகுந்த இடத்தில் ஒன்று. அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய கர்ம தோஷம் போவதற்கு வருடம் ஒரு முறை திருப்பதி போய் மொட்டை போடுங்கள். ஆண்கள் மொட்டை போடலாம். பெண்கள் என்ன சொல்கிறான்னா பூமுடி கொடுத்து வாருங்கள். மாமிசம் சாப்பிடுவதை சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தவிர்த்து விடுங்கள். அது ரொம்ப நல்லது. அதற்கடுத்து அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் 7வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் தாய் இருந்தால் அவர்களுக்கு காலம் இருக்கின்ற வரைக்கும் நல்ல பணிவிடை செய்யுங்கள். மாமியார் இருந்தால் வருடம் ஒரு முறை அல்லது இருமுறை மாமியாருக்கு வஸ்திர தானம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை என்ன சிரமங்களை தவிர்க்கலாம். அவ்வளோதான், மாற்றங்கள்லாம் வராது, சிரமங்களை தவிர்க்கலாம். அவங்க போக்குப்படியே தான் நீங்கள் போயாகணும். வத நட்சத்திரம் உங்களை வதப்படுத்தத்தான் பிறந்ததே தவிர வதம் சந்தோஷத்தை கொடுக்காது. அவர்களுக்கு விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா ராத்திரி நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக தூங்க முடியாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.